ஒண்ணு எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பிடிக்கும். சரிங்க ஐயா. நீ நல்லா இருக்கணும். சரிங்க ஐயா. எப்பவுமே நீ சரி. நீ நல்லா இருக்கணும். சரி. சரிங்க ஐயா. பைத்தியக்காரி. பேசி பேசி உன் வாழ்க்கைய நீயா கெடுத்துக்க போறியா? உன் புருஷன் ரொம்ப நல்லவன், தேவையில்லாம அவனை இழந்துராத. பழச எல்லாத்தையும் மறந்துட்டு உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழு. இப்படி அழுகையா உட்கார்ந்துட்டு இருக்காம எழுந்து தெளிவா ஃப்ரெஷ் ஆகு. முதல்ல எழுந்துருடி, நல்ல அழகா அலங்காரம் பண்ணிக்கோ. உன் புருஷன் மனசு கோணாம நடந்துக்கோ. என்ன இவரு இன்னும் வரல? எதிர்பார்க்கிற நேரம் வரமாட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு கோவத்துல உங்க மனசு நோகுற மாதிரி பேசிட்டேன். இதுக்கு மேல உங்க மனசு நோகாம நடந்துக்கிறேங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். எனக்கும் அதான் வேணும். மறைக்காம உண்மையை சொல்லு. இதுக்கு முன்னாடி சோலை நம்ம வீட்டுல வச்சு உன்னை கொல்ல வந்தது உண்மையா இல்லையா? அந்த சோலை உன்னை கொல்ல வந்தப்ப அவனை தப்பிக்க வச்சது உண்மையா பொய்யா? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ சோலைக்கு ரத்தம் கொடுத்தது உண்மையா பொய்யா? சொல்லு மீரா, சோலைக்கும் உனக்கும் என்ன சம்மதம்? சோழன்றவர் மத்தவரா இல்ல உன்னை பெத்தவரா? சொல்லு. அந்த சோலைக்கும் உனக்கும் என்ன சம்மதம்? நான் சொல்லட்டுமா? அவர் உங்க அப்பா.
நீ அவருக்கு பிறக்காதவன். உங்க அம்மா உன்னை தப்பா பெற்றிருக்காங்க. என்ன நான் சொல்றது கரெக்டா? இல்லங்க, யாரோ யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை சொல்லிருக்காங்க. உங்க அப்பாவை வந்து சொன்னா ஒத்துப்பியா? அது உண்மைன்னு இப்பவே நிரூபிக்கிறேன். வாங்க. என்கிட்ட சொன்னத அவகிட்ட சொல்லுங்க. என்ன முழிக்கிற? ஆசிரம நிர்வாகியே எல்லாத்தையும் சொல்லிட்டான். இனிமே நீ எதையும் மறைக்க முடியாது. உன் புருஷன்ட்ட நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டேன். என் மனைவிக்கு உன் அம்மாவுக்கு நீ தப்பா பிறந்தவன். என்ன இப்பவும் இல்லைன்னு மறுக்க போறியா? சொல்லுடி. இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானே? எல்லாம் உண்மைதான். ஆனா ஆனா என் தாய்க்கு தப்பா பிறந்தவன்றது மட்டும் உண்மை கிடையாது. சி, வாய மூடு. என்கிட்ட உண்மையை மறைச்சு மறைச்சு வாழ்ற நீ நிச்சயமா நல்ல பரப்பாவே இருக்க முடியாது. கர்ப்பத்தை கலைக்க பார்த்த உண்மையை மறைச்சிருக்க. இப்போ உங்க அப்பா பத்தின உண்மையை மறைச்சிருக்க. தம்பி, இந்த மகாராணி இன்னொரு உண்மையை மறைச்சிருக்கா. உங்க அப்பா கல்யாணம் பண்ண துர்கா வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி. இவளோட சொந்த அத்தை. தம்பி, அதையும் என்ன ஏதுன்னு விசாரிக்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போறேன். என் பொண்டாட்டி இல்ல, உன் அம்மா தப்பா பெத்த உன்னை கொல்லத்தான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் உன்னை கொல்ல வேண்டியதில்லை. உன் புருஷன் அந்த வேலையை பார்ப்பாரு. உண்மையா? உண்மையா? துர்கா அம்மா உனக்கு சொந்த அத்தையா? துர்கா அம்மா உனக்கு சொந்த அத்தையா? சொல்லு. இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்க? கருவை கலைக்க பார்த்தேன். சோழ உன் சொந்த அப்பா, துர்கா அம்மா உன் சொந்த அத்தை. இன்னும் வேற என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்க? சொல்லு மீரா, சொல்லு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு.
கேவலமா இருக்கு. சிச்சி. சித்தி என்ன சித்தி சொன்னீங்க? இப்ப நாங்க இருக்கிற வீடு உங்க வீடா? உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? இல்ல சித்தி போய் சொல்றாங்க, நான் நம்ப மாட்டேன். தெரியும்டி, எனக்கு நல்லா தெரியும். யார் நம்பினாலும் இந்த ஊரே நம்பினாலும் நீ மட்டும் நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப இல்ல, நீ சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். நீ ராத்திரி நல்லா படுத்து தூங்குவ, காலையில எழுந்திருச்சு காது இருக்கான்னு தடவி பாப்ப. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சும்மாவா சொல்லுவாங்க? இந்தா பாரு. நீலவேணி, உனக்கு உன் புருஷனுக்கு, கிரிஜாவுக்கு கிரிஜா புருஷனுக்கும் 4 காபி போட்டு வச்சிருக்கேன், பாரு. கொண்டா, நானும் பாக்குறேன். என்ன இதுங்க, பத்திரத்தை பார்த்ததுக்கே இந்த பரப்பு இருக்குதுங்க. வீடு என் பேர்ல இருக்கிறது நினைச்சு இதுங்க வயிறு பத்தி எரியுதோ? இருந்தாலும் இருக்கும். நானு சுய நினைவோட தான் எழுதி தரேன்னு உங்க அப்பா கையெழுத்து போட்டிருக்காரு கீழே, அதையும் நல்லா பாத்துக்கோங்க. என்ன நீலவேணி, இப்பவாது வீடு என் பேருக்கு வந்ததை நம்புறியா? நம்புறேன் சித்தி, நம்புறேன். இது எப்படி நடந்துச்சு? அதான் சஸ்பென்ஸ். இத பாரு, இந்த நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் கேட்க கூடாது. இந்த மாதிரி எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு கேட்க கூடாது. கேட்க கூடாது நீங்க சொன்ன ஆயிடுச்சா? எங்களால எப்படி கேட்காம இருக்க முடியும்? நீங்க எங்க அப்பா கிட்ட இருந்து சாதாரண விஷயமா எழுதி வாங்கியிருக்கீங்க. நாங்க இருந்து சொந்த வீடு எழுதி வாங்கியிருக்கீங்க. தம்பி, நெல்ல கொட்டுற மாதிரி அவசரத்துல சொல்ல கொட்டாத. நான் ஒன்னும் ஏச்சும் வாங்கல, ஏமாத்தியும் வாங்கல. என்ன அவரா விருப்பப்பட்டு கொடுத்தாரா? ஆமா, பத்திரத்துல 14வது லைன்ல நான் என் சுய நினைவோட தான் இந்த வீட்டை திருமதி நாராயணிக்கு எழுதி தரேன்னு ஒரு லைன் இருக்கே. அது உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல படிக்கதான் தெரியலையா? இத பாரு தம்பிங்களா, நான் ஒன்னும் மாய வேலை பார்த்து அந்த வீட்டை என் பேருக்கு மாத்திக்கல. உங்க அப்பாவுக்கா ஏதோ தோணி இருக்கு, நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்னது, இப்ப அப்பா அந்த வீட்டுல இல்லையா? அட என்ன பண்ணி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன உங்கள மாதிரியா மானஸ்தன்? எனக்கு கொடுத்த வீட்டுல, அதுவும் என் பேர்ல இருக்கிற வீட்டுல அவர் எப்படி இருப்பாரு? அவரே இருக்கலாம் நினைச்சாலும் விடுவாளா துர்கா? வெளியில இழுத்து போட்ட பின்னால தானே அடங்குவா. இப்ப மாமா எங்க இருக்காரு? நிலவரம் தெரிஞ்சு கேக்குறியா இல்ல நியாயம் கேக்குறியா? ரெண்டுத்துக்காக தான் கேக்குறோம், சொல்லுங்க. இப்ப அப்பா எங்க இருக்காரு? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தெரியல. என்னது, தெரியலையா? அட என்னப்பா இதுக்கும் சாகாயிட்டு இருக்க? பொட்டிய கையில எடுத்துக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. மகராசனா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன், போயிட்டாங்க. அவ்வளவுதான்ப்பா.
சித்தி என்னால இப்போ எதுவும் நம்பவே முடியல. இத பார், இதுக்காக நான் கற்பூரத்தை அணைக்கவும் முடியாது, குழந்தைய குறுக்க போட்டு தாண்டவும் முடியாது. இல்ல, எங்களெல்லாம் கூப்பிட்டு சொத்தை பிரிச்சு தரேன்னு சொன்ன மாமனாரு இப்படி பொசுக்கிட்டு வீட்டை தூக்கி உங்க பேர்ல எழுதி வச்சாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் ஏதா அர்த்தம்னு என்ன கேட்டீனா உன் மாமனார போய் கேளு. நான் கிளம்புறேன். அப்பா நல்ல வெயில். என் சொந்த வீட்டுக்கு போய் அப்பாடான்னு தலை வச்சு படுத்தாதான் நிம்மதியா இருக்கும். வரேன்டி. நீலவேணி, நான் இருக்கிற வீட்டுக்கு ஏதாவது லெட்டர் போடணும்னா பழைய ஞாபகத்துல பவானி இல்லன்னு தப்பா எழுதிடாதம்மா. நாராயணி இல்லம்னு கரெக்டா என் பேரை போடு. நான் எதையோ முக்கியமா சொல்ல வந்தேன், மறந்து போயிட்டேனே. என்னது அது? ஞாபகம் வந்துருச்சு. நீலவேணி, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோமே, ஞாபகம் இருக்கா? செங்கல்பட்டுக்கு நான் போனேன்னா இந்த வீட்டை உன் பேருக்கு மாத்தி எழுதுறேன்னு சொன்னேனே, அது இப்ப கட்டு. என்ன கட்டா? நான் தான் சென்னையிலே இருக்க போறேனே, உனக்கு எதுக்கு அந்த வீட்டை இனாமா கொடுக்கணும்? நீ சொந்தக்காரியா வராம கடைசி வரைக்கும் வாடகைக்காரியாவே இரு. வரட்டுமா? என்ன இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததெல்லாம் நிஜமா? சத்தியமா நிஜம். அதான் அந்த சூனியக்காரி ஜிராஸ் காப்பி போட்டு கையில கொடுத்துட்டு போயிட்டால. இல்லண்ணே, இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது. முதல்ல கிரிஜாவுக்கு போன் பண்ணி வர வைப்போம். அவ நல்ல யோசனையா சொல்லுவா. இதுக்கு போய் கிரிஜாவை போன் போட்டு வர சொல்லணுமா? ஏன் நாள நல்ல யோசனை சொல்ல மாட்டேனா? நானே வயறு கலங்கி போய் நின்றுட்டு இருக்கிறேன். வயர் எரியும் போது காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன். போடுங்க. பத்திரமா உட்காந்துக்கோ. ஹலோ, சொல்லுங்க. என்னத்த சொல்றது? சொல்ல வேண்டியவ நீதானே, ஏன் சொல்லல? நான் எதை சொல்லல? அப்பா சித்தி பேருக்கு நம்ம வீட்டை மாத்தி இருக்காரு, அது ஏன் சொல்லல? என்னங்க சொல்றீங்க? வீட்டை சித்தி பேருக்கு மாத்திருக்காரா? எனக்கு தெரியாதே. உனக்கு தெரியாதா? தெரியாம அந்த வீட்ல என்னதான் பண்ணிட்டு இருக்க? எங்க நான் எங்க அந்த வீட்ல இருக்கேன்? கொஞ்ச நாளா எங்க அம்மா வீட்ல தானே இருக்கேன். என்னது, அம்மா வீட்ல இருக்கியா? ஆமாங்க, நான் அம்மா வீட்ல தான் இருக்கேன். சரி, முதல்ல இது சொல்லுங்க, சித்தி பேருக்கு வீடு எப்படி மாறுச்சு? அத கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் போன் பண்ணேன். உனக்கு விஷயமே தெரியாதா? இது என்னங்க, இது பெரிய அக்கிரமமா இருக்கு. யாருங்க இந்த சித்தி? எங்க இருந்து வந்தவ இவ? இவ பேர்ல எதுக்கு நம்ம வீட்டை எழுதி வைக்கணும்? எழுதுனதை என்ன திமிர சொல்ற தெரியுமா? நேர்ல வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு என்ன துள்ளு துள்ளுற தெரியுமா? எனக்கு வந்த கோபத்துக்கு அப்படியே அரைஞ்சு முகத்தை பேத்துருப்பேன். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்னால இப்ப கூட இதை நம்ப முடியலங்க. நீங்க சொல்றது நிஜமா இல்ல இந்த சித்தி சும்மா கலாய்க்கிறாங்களா? கலாய்க்கவெல்லாம் இல்ல, அவ சொல்றதா நிஜம். வீட்டு பத்திரம் அவ பேருக்கு மாத்தினதுக்கு உண்டான ஜெராக்ஸ் பத்திரத்தை கொண்டு வந்து காட்டினான். எனக்கு என்னமோ இதெல்லாம் அந்த துர்கா பண்ற வேலையா இருக்கும்னு தான் தோணுது. அவங்க என்ன வேலை பண்ணிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு சித்திக்கும் துர்காவுக்கு ஏதோ உடன்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டை உன் பேருக்கு மாத்தி தர்றேன், மத்த சொத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு அப்படி ஏதாவது பேச்சு நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏங்க, சும்மா கற்பனையா ஏதாவது கதையை சொல்லாதீங்க. துர்கா அத்தை ஒரு நாளும் சித்தி கூட கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. இந்த பாரு கிரிஜா, ரொம்ப நம்பிக்கை வைக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னா... இருங்க இருங்க, நீங்க உங்க அண்ணன் வீட்ல தானே இருக்கீங்க? ஆமா. நான் உடனே புறப்பட்டு அங்க வரேன். இத பத்தி அங்க வச்சு விளக்கமா பேசுவோம். சரி, அப்ப சீக்கிரம் கிளம்பி வா. சரி, வரேன். இது என்ன புது கதையா இருக்கு? யார் சொத்த யார் ஆள்றது?
கடங்காரி சித்தி உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டி. பாரு